வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது வார பலன்கள். தொடங்கும் நாள் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் 27ஆம் தேதி ஜூலை மாதம் தொடங்கி அடுத்த சனிக்கிழமை என்ன 2ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் பலன்களை இப்பொழுது நாம் பார்க்கலாம். கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்தவரையில் 7.5 சனி என்ன ஒட்டிக்கிட்டு இருக்கிய? ஆமாம், 2027 ஜூன் வரைக்கும் இருக்குது. என்ன பண்ண முடியும்? தள்ளி விட்டுறலாமா சனியை? முடியாத. சரி, அதனால் என்ன பெரிய பிரச்சனை? எந்த காரியத்தை எடுத்தாலும் கொஞ்சம் முயற்சியோடு தான் நடக்கும். ஒரு சிறு தடை பின்பு வெற்றி, அப்படி தான் நடக்கும். ஆனால் வெற்றி கிடைக்கும். தைரியமாக செயல்படலாம். ஆனால் மனசு இருக்க அல்லாடும். உங்கள் ராசியில் ராகு, 7 கேது. சரி, திருமணம். நம்ம டிக் பண்ணுற பொண்ணுங்கெல்லாம் நம்மளுக்கு இன்ட்ரு போட்டுரும். 7 கேது. ஸோ இதெல்லாம் லைஃப்பில் ஒரு பார்ட் ஆஃப் யுவர் லைஃப், அவ்வளோதான். அப்போ காதல் போன்ற விஷயங்கள் சரியாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா சரியாக நடக்கும். ஏன்னா 5ஆம் இடம் சிறப்பாக இருக்கு இல்லையா? 5ல் குருவும் சுக்கிரனும் மிக சிறப்பு. அப்போ புகழ், பெருமை, உயர்ந்து நிற்பீர்கள். இவரை போல ஒரு மாமனிதரை பார்க்க முடியுமா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இருக்கும் சில பேருக்கு. நல்ல தசாபுக்திகள் நடந்தால் உங்களுக்கு பாராட்டு விழாவே நடத்துவார்கள். ஏன்னால் 5ஆம் இடத்தில் 2 சுபர்கள் சேர்ந்து அமர்வது என்பது அபூர்வத்திலும் அபூர்வம். 6ஆம் வீடு புதனும் சூரியனும் எதிரிகளை இல்லை காம்படிட்டர்ஸை எப்படி அடிக்கணுன்றத உங்கள்கிட்ட தான் கற்றுக்கணும். சொல்லுவாங்க, வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுறாயான்னு. ஊசி போடுறதே தெரியாது, ஆனால் போட்டுருவீங்க. ஏன்னா 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் அந்த நெளிவு சுழுவுகளை செய்வார். ஊசி போடுற வேலையை சூரியன் செய்வார். அதனால் அதுவும் ரொம்ப சிறப்பு தான். எதிரிகளை வெல்லக்கூடிய கோர்ட்டு கேஸ் இதெல்லாம் ரொம்ப அழகாக சாதகமாக நடக்கும். ஒரு பெரிய லாயர்ஸ் எல்லாம் தன்னுடைய கிளையண்ட்ஸுக்கு ஜஸ்டிஃபிகேஷன் பிரமாதமாக செய்வாங்க. அதே நேரத்தில் 2ல் சனி இருக்கும்போது வாக்குஸ்தானத்தில் வெட்டு 1 துண்டு 2. ரொம்ப பேச மாட்டார் அவர். ஆனால் பேசினா அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். அது வாக்குஸ்தானத்தில் இருக்கும் சனி. ஆனால் நியாயத்தை தான் பேசுவார். இந்த தன்மையெல்லாம் இந்த கிரக நிலவரங்கள் தெளிவுபடுத்துகின்றன. 8ஆம் வீட்டில் செவ்வாய். அதாவது சொல்லுவாங்க, சில நேரங்களில் ஒரு புதுசாக ஒரு பையன் இன்டர்வியூக்கு போவான், இல்லை ஒரு புது வேலை புதுசாக, இல்லை ஒரு அழகான பொண்ணு ஐ லவ் யூ சொல்லாது எனவே. அப்போ சொல்லுவாங்க தமாஷா, பட்டர்ஃப்ளைஸ் இன் ஸ்டமக்குன்னு. படன்னு பட்டர்ஃப்ளைஸை எப்படி இருக்கும்? அதெல்லாம் வயிற்றில் அடிக்கிறதான். 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் அதை செய்வார். சில டென்ஷன்ஸ் ஏற்படும், எக்ஸைட்மெண்ட் ஏற்படும். ஏன்னா சனி செவ்வாய் பார்வை. ஸோ இதை ஹேண்டில் பண்ணிக்கணும். மற்றபடி இந்த வாரம் நல்ல வாரம். சில செட்பேக்ஸ் இருக்க தான் செய்யுது. ஆனால் அதில் கிடைக்கிற மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா 5ல் இருக்கக்கூடிய குருவும் சுக்கிரனும் அன்பீட்டபிள் அட்வான்டேஜ். அதனால் அட்வான்டேஜை பற்றி நினைங்க, சிறப்பாக செயல்படுவீர்கள். என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. தயவு செஞ்சு என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயில் அனுப்புங்க. srirangamravi1@gmail.com. இது ஸ்க்ரீனில் பார்க்கலாம், இது அப்பியர் ஆகும். இந்த மெயிலுக்கு எனக்கு அனுப்புங்க. எனக்கு நிறைய பேர் அனுப்புகிறீங்க. நான் ஒருத்தன் தான் அதை பார்க்குறேன், செய்கிறேன். ஏன்னா இது வேகமாக செய்யலாம் முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு 3 பேர் பார்ப்போம், 4 பேர் பார்க்குறோம். அதனால் கொஞ்சம் டிலே ஆகுது. கட்டண சேவை தான். இந்த கட்டணத்தை செலுத்திய பின்பும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாள் ஆகும். சில பேர் நினைக்கலாம் கட்டணத்தை செலுத்தின உடனே அடுத்த நாளே பார்க்கணுன்ட்டு. அப்படி என்னால் முடியல. கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவையும் இருப்பவர்கள் நிச்சயமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய பெஸ்ட்டு சர்வீஸு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. வணக்கம்.